திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே, அந்த வரிசையிலே உண்மை விளக்கம் என்கிற நூலை நம்மோடு பகிர வருகிறார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தனம் சைவ நெறிச்செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள். ஞானாசிரியராக இருந்து நம்மோடு உண்மை விளக்கம் என்கிற பகுதியை பகிர வருகிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடையும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பிடியதன் ஊரு ஊமை பொலமிகு கரியது படி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர ஆருளி நன்மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருவுமை கோலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர் அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. ஐந்து கரத்தனை ஆனைமுகத்தினை இந்து நிலம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டா மேனி நுடங்காது புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இனி நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். ஐயா வாங்க சாமி. என்ன இப்ப கேமரா ஆன் பண்ணி போறீங்களா? ஐயா ஒரு 2 நிமிஷம் இந்த போர்டு மட்டும் செட் பண்ணிட்டோம். அந்த கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிடுறேங்க. சரிங்க சிவாயனம். சரிங்க சரிங்க சரிங்க. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, ஒழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்முறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகம் ஓய்வு வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஐயா அவர்களால் வர இயலாத காரணத்தால் நாம் மாற்று ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த வாரம் ஐயா அவர்கள் திருவருள் கருணையினாலே முன்னதாகவே கூப்பிட்டு அழைத்த போது வருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். நண்பர்கள் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிகள் எளித நுழைவும். ஒளி வாங்கி அவர்கள் பொறுத்துக் கொண்டிருப்பதால் சற்று தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பு பெருமக்கள், குறிப்பேடு ஒரு கையில் ஒரு பேனாவோடு இருந்தால் நலமாக இருக்கும். உண்மை விளக்கம் என்கிற பகுதியில் பாடல்களை நாம் பார்த்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம்.
அன்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய இந்த சித்தாந்த சைவம் என்கிற நிகழ்ச்சி, உண்மை விளக்கம் என்ற பகுதி யூடியூபிலும் மீள்பதிவாக வெளியிடப்படும். அன்பர் பெருமக்கள் சிகாரம் எஸ்எஸ்வி சேனல் என்று சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற சேனலின் சுருக்கமாகத்தான் எஸ்எஸ்வி சேனல் என்று யூடியூப்ல அழைக்கப்படுகிறது. அன்பர் பெருமக்கள் அதிலையும் அந்த பொத்தானை அழித்து, அந்த இணைப்பை அழித்து சொடுக்கி உள்ளே சென்று உங்களுடைய ஆதரவு தரும்படி பணிவன்படி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நாம் முகநூல் பக்கத்திலும் இருக்கிறோம். அடுத்து இந்த தந்தி என்று சொல்லக்கூடிய இந்த டெலகிராம் பகுதியிலும் இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம், 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 சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஒலிவாங்கி மூலமாக நிகழ்ச்சி ஒளிபரப்பதற்காக பலகையுடன் கூடிய எழுத்து விளக்கத்தோடு ஐயா அவர்கள் விளக்குவதற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே. நானறிவிச்சையும் நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே. நானறிவிச்சையும் நமச்சிவாயவே. நானவின்றேத்துமே நமச்சிவாயவே. நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே. நானவின்றேத்துமே நமச்சிவாயவே. நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினுக்கருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயவே. சிற்றம்பலம். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னிருந்தறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண்பட்டிருக்கெனும் யாரையும் விடுக்கில் பெறானென்று வினவுவோமல்லோம் அடுக்கல்கள் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நீர் அருங்கலம் பிரதிகட்கலாம் அந்தனற்கருங்கலம் மறுமறையாரங்கம் திங்களுக்கருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே.
திருச்சிற்றம்பலம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். குலமிலராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னெறி ஆகிய முதல்வன் முக்கரன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. நன்னெறியாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்தக் கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாயபத்தும் ஏற்றவல்லார் தமக்கு இடுக்கின் இல்லையே. ஏற்றவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே. திருச்சிற்றம்பலம். ஐயா ஒரு விண்ணப்பம் ஐயா. சாமி சொல்லுங்க. தெரியுதுங்களா ஐயா? தெரியுது. நீங்க போர்ட்ரே இந்த போர்ட்ரேட் அதான் சொல்லுவாங்கல்ல, அதாவது போன்ல பேசுற மாதிரி வச்சிருக்கீங்க, செவ்வகோடியில வைங்க. செவ்வகோடியில வச்சீங்கன்னா தான் நீங்க நிக்கிறது தெரியும். அவ்வளவுதான். போனை ரொட்டேட் போட்டுங்க. உங்க போனை ரொட்டேட் போடுங்க. போனுக்குள்ள இருக்கிற ரொட்டேட்டை போட்டுட்டு நீங்க போனை மட்டும் திருப்பினா போதும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். போனுக்குள்ள இருக்கிற ஆமா போயிட்டு டிவி மாதிரி வச்சிருங்க. அவ்வளவுதான். அப்படி வந்து அவ்வளவுதான். எதுவும் பண்ணாதீங்க. நல்லதா வச்சுங்க. சிவபெருமான். அவ்வளவுதாங்க ஐயா. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் எக்ஸலன்ட். அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் நேரம் ஆக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆக்குங்க. அவ்வளவுதான். பிக்ஸ் பண்றேங்க. அவ்வளவுதான். நேரம் வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் பார்த்துங்க. ஃபுல்லா கவர் பண்ணுவீங்க. சரிங்களா ஐயா? நான் கூட இருந்தேன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க சாமி. ஆமா. அப்படியே அந்த 3 காலையும் திருப்புங்க. முக்காலி இருக்கு இல்லையா கீழே, அது லைட்டா திருப்புங்க. வலது பக்கமா திருப்புனீங்கன்னா நேரா வந்து நின்றும். கொஞ்சம் போனை அப்படியே போனை கொஞ்சம் நிமித்துங்க. அவ்வளவுதான். அந்த கொஞ்சம் பட்டன் லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போனை நிமித்துட்டீங்கன்னா சரியாயிடும். அன்பர்கள் சித்தாந்தம் கத்துக்கிறவங்க இதெல்லாம் சேர்த்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். சிவபெருமானே. சாமி போனை கொஞ்சம் நிமித்துங்க சாமி. அவ்வளவுதான். திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்கள் பொறுத்தருளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயாவுக்கு சித்தாந்த வகுப்பு போனை கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னதால அடியார்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி கொடுத்தோம். அந்த ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு முதல் முறையா முயற்சி பண்றாரு ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. அடியார் பெருமக்களுடைய வணக்க திருவடிகளை வணக்கம். சிவாய மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா அவர்கள் வந்து விடுவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவா குணங்கள்ல வாங்க சிவாயன் திருச்சிட்டம்பலம். சத்துவ ரஜோ தமோன்னு சொல்லுவாங்க. சாமி நம்மள சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன குணம் இருக்குதுன்னு பாக்குறதுக்காக. தமோ குணமா இருந்தா என்ன, நீங்க எல்லாரும் சினிமா தேட்டர்ல கள்ளத்துக்கு அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க. ரஜோ குணமா இருந்தா இங்க இருந்து ராக்கெட் விட்டு கிழிப்பீங்க. இதே சத்துவ குணமா இருந்தா நின்று நிதானமா அந்த
இறைவனை கவனிக்கலாம்னு இருப்பீங்க. சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா. வாங்க. அவ்வளவுதாங்க ஐயா. அவ்வளவுதான். சூப்பர். எக்ஸலன்ட். எழுத்து தெரியுதாங்க ஐயா? நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. சரிங்க. போதும் 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 போதும். அவ்வளவுதான். நல்ல வசதியா இருக்குதுங்க ஐயா அந்த ஸ்டாண்டு. ஸ்டாண்ட் வசதியா இருக்குதா? இதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் நீங்க வைக்கலையா? இப்பதாங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. போதும் போதும் சாமி. நன்றி சாமி. அவ்வளவுதான். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கோலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் தம்மே காண்க, பொழியற்கோன் பொடித்த பொழியற்கோன்கள் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் போற்றி, வாகி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, கூலிமணி திருவாரூரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சாதிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எனும் நான் மறைக்கும் பொருள், வாயிலை வைத்த திருத்தேவாரம் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட கொள்ளடியார்க்கு அல்புரி தருணந்தே அக்கால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்கால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் மாவதியா சென்றதும் திருத்தாள் போற்றி போற்றி. கருணை கொடி திருமுகத்தில் பெருந்துடனும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாயடனும் பெருமை தரு துறவினோடு குறையுலத்தில் பொறுத்தே பின்னமனார்களால்கள் பிரியாத மனமும் மறுவினர்களாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய்கிற ஞானிவர் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்ற முன்னி வைத்தே உரைப்பான். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சந்தாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞானம் அணுவாகி திரு ஆவடத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு நீரோடி தவிர மாதோ. திருச்சிற்றம்பலம். வீரான் ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கீர்த்தனையாற்ற பெருமான் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு காய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடிகளையும் எனது ஞான ஆசான் விக்ரமசிங்கபுரம் சாந்தகம் ஐயா அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழிவைகளால் வழங்கினோம். இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இந்த ஞான செய்திகளை செவமடிக்க வந்துள்ள அனைத்து அதிகார பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வந்து இந்த வகுப்பை தொடங்கணும். சிறந்தவன் நம்ம இப்ப 8 கேள்வியில முதல் கேள்வி 6 தத்துவங்கள் ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். 6 தத்துவங்கள்ல முதல்ல பெருமான் இந்த மாயையில இருந்துதான் அந்த தத்துவங்களை தோற்றுவிக்கிறான்றத பார்த்தோம். அந்த மாயை 2ஆக பிரிந்து சுத்த மாயை அசுத்த மாயையாக பிரிந்து சுத்த மாயையிலிருந்து சுத்த தத்துவங்கள் தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுல நாதம் முதல் தத்துவமா இருக்கு. 2வது விந்து இருந்தது பார்த்தோம். 3வது சதாசிவம். 4வதாக மகேஸ்வரம். 5வதாக சுத்த வித்தை. இந்த 5 தத்துவங்களும் சுக தத்துவங்களில் இருந்து தோன்றுகிறது பார்க்கணும். இந்த 5 தத்துவங்களை நம்ம நல்ல விரிவா பார்த்துட்டோம். இப்ப நாம அசுத்த தத்துவங்கள் தோன்றக்கூடிய அந்த முறையை பார்க்கணும்.
இப்ப அசுத்த புத்தகங்களை யார் தோற்றுகிறார்? சுத்தமாகியே சாட்சா சிவபெருமானே இருந்து இயக்குவான்னு பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்தபடியா இந்த அசுத்தமாயி யார் இயக்குவா அப்படின்னா, அதுல அட்ட வித்யேஸ்வரர் கூடிய அனந்தேஸ்வரர். அனந்தேஸ்வரர் தான் இயக்குவார். அனந்தேஸ்வரர் யார் அப்படின்னா, இந்த நல்ல பரிபக்குவமுடைய ஆன்மா. அதுதான் இங்க அனந்தேஸ்வரரா இருந்து இந்த அசுத்தமாயை காரியப்படுத்துறதுக்காக பெருமான் அவரை இங்க நியமிச்சிருக்கான். அவரை கொண்டுதான் அந்த அசுத்தமாயை இங்க தோற்றுவிக்கிறார். இந்த அசுத்தமாயில முதல்ல நமக்கு தோன்றுவது, இந்த அசுத்தமாயிலிருந்து ஒரு பகுதி முதல்ல மாயை தோன்றுது. அசுத்தமாயிலிருந்து தோன்றக்கூடிய இந்த மாயை முதல் பகுதியை நம்ம வச்சு பார்க்கிறோம். இந்த மாயை முதல் மாயை இந்த அசுத்தமாயிலிருந்து இந்த காரண மாயை படைக்கிறாங்க பெருமாள். இந்த அசுத்த மாயைங்கிறது காரிய மாயை. காரிய மாயினா இது பயன்பாட்டுக்கு வராத மாயை. இது அரிசியும் உளுந்தும் போல, இது ஆட்டி வச்ச மாவை போல. அந்த மாயைய பெருமான் காரண மாயை, இங்க காரண மாயையை படைக்கிறான் பெருமான். இந்த மாயையிலிருந்து காலம் தோன்றுகிறது. காலம், நியதி, கலை அப்படின்னு 3 தத்துவங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அப்ப அந்த மாயையிலிருந்து 2வதா காலம், 3வதா நியதி, 4வது கலை அப்படிங்கிறது இந்த தத்துவங்கள் தோன்று. ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த அசுத்த தத்துவங்கள்ல 7 தத்துவங்கள் இருக்கு. 7 தத்துவங்கள். அது இந்த அசுத்த மாய்க்கு வித்யா தத்துவம்னு ஒரு பேர். பெருமான் இந்த தத்துவத்தை படைக்கிறதுக்கு பேர் பரம்பரா சிருஷ்டின்னு பேர். பரம்பரா சிருஷ்டி. பரம்பரா சிருஷ்டின்னு சொல்றோம். இங்க இந்த தத்துவங்களை பெருமான் நம்ம படைச்சு கொடுக்கறது பரம்பரா சிருஷ்டின்னு சொல்றோம். இதை படைத்து கொடுப்பவர் யார் அப்படின்னா அனந்தேஸ்வரர். இந்த அனந்தேஸ்வரர் யார் அப்படின்னா அட்ட வித்யேஸ்வரர்களில் தலைமையான ஒருவர். அவரு தான் அனந்தேஸ்வரர். இது யாரு அனந்தேஸ்வரர் கேட்டா நமக்கு தெரியணும். அட்ட வித்யேஸ்வரர்கள்ல ஒருத்தர் இந்த அனந்தேஸ்வரர். அவர் இந்த அட்ட வித்யேஸ்வரருக்கு தலைவர் இந்த அனந்தேஸ்வரர். அவரை கொண்டுதான் பெருமான் இந்த அசுத்த மாயை காரியப்படுத்துகிறான். இந்த அசுத்த மாயிலிருந்து இது காரணமாகி காரியமாயி தோன்றுகிறது. அப்ப இந்த ஒரு காரியத்தை பெருமான் காரணத்துல இருக்கும்போது பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த காரணமா இருக்கிறத பெருமான் காரியமாயா மாத்திரம். அந்த காரியத்திலிருந்து கால தத்துவம், நியதி தத்துவம், கலை தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தத்துவங்களும் தோன்றுகிறது. இந்த கலை தத்துவத்திலிருந்து வித்தை. அப்புறம் இந்த காலம், நியதி, கலை, வித்தை. 6வதா நமக்கு வித்தையில இருந்து கூருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 தத்துவங்களும் மாயையிலிருந்து காலம், நியதி, கலை, கலையிலிருந்து வித்தையும் கூருடனும், வித்தையும் அராகமும் தோன்றுகிறது. ஆராகம். இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் 1, 2, 3, 4, 5 இந்த 5ம் சேர்ந்தா அதுக்கு பேரு பூருடன் பேரு. அது தனியா ஒரு தத்துவமாவே சொல்றோம். பூருடன். இந்த 5ம் சேர்ந்தது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் 5ம் சேர்ந்தது இங்க பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு சொல்றோம். பஞ்ச கஞ்சுகம். இந்த 5 உடம்பையும் பெற்ற இந்த ஆன்மாவுக்கு புருடன் பேரு.
அவனுக்கு பஞ்ச கஞ்சுகன்னு பேரு. 5 சட்டை இருக்கு இல்லையா, அதனால பஞ்சம் என்றால் 5, கஞ்சுகம் என்றால் சட்டை, பஞ்ச கஞ்சுகத்தையும் பெற்றவன் பஞ்ச கஞ்சகன் அப்படின்னு உனக்கு பேர். கஞ்சுகன், பஞ்ச கஞ்சுகன்னு பேரு இந்த ஆன்மாவுக்கு. இங்க புருடன்னு சொல்றது ஆன்மாவை. இந்த காலம், எதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5 சட்டைகளை மாட்டிக்கொண்டவன் புருடன். இந்த இந்த ஆன்மா அவனுக்கு பஞ்ச கஞ்சுகன்னு பேர். இந்த கால தத்துவத்தை சொல்லும் போது ஆன்மாக்களுக்கு வினை நுகர்ச்சி வரையறை செய்வது இந்த கால தத்துவம். இது என்ன செய்யுது அப்படின்னா, ஆன்மாக்கள் அது எவ்வளவு வினை நுகர்ச்சி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வரையறை செய்து கொடுப்பது இந்த கால தத்துவம். இந்த கால தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னா, இது 3 பகுதியா இருக்கும். கணம், துடி, நாழிகைன்னு சொல்லுவோம். காலத்தை கணம்னா தெரியும், தண்ணி மிக்க. துடி தண்ணி வைக்கிற நேரம். நாழிகைங்கிறது இல்லை, நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட வார்த்தைகள் தான். கணம், துடி, நாழிகை அப்படின்னு நம்ம இந்த காலத்தை வகுக்கிறோம். அதை 3ஆக சொல்றோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்புறம் இதை என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு வினையை அனுபவிச்சிருக்கோம் ஏற்கனவேங்கிறது இறந்த காலம். இப்ப எவ்வளவு வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நிகழ்காலம். நீ எவ்வளவு வினை மீதி இருக்குங்கிறது எதிர்காலம். இப்படி காலத்தை இப்படி கணக்கிடுறாங்க. அப்புறம் இந்த காலம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மாக்களுக்கு வினை நுகர்ச்சியை வரையறை செய்கிறது. வினை நுகர்ச்சினா அனுபவம். அந்த அனுபவம் எவ்வளவு காலம் இருக்கணும் அப்படிங்கிறத வினை நுகர்ச்சியை நமக்கு வரையறை செய்து கொடுக்கிறது. ஒரு துன்பமோ இன்பமோ எவ்வளவு காலம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நிர்ணயிப்பது இந்த கால தத்துவம் தான். வினை நிகழ்ச்சி, நல்வினை எவ்வளவு நேரம் அனுபவிக்கணும், தீவினை எவ்வளவு நேரம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வரையறை செய்து கொடுப்பது இந்த கால தத்துவம். எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும்னா, அதை பெருமான் அந்த காலத்துலதான் இது நடக்கணுங்கிறத வரையறை செய்து வச்சிருப்பான். வினை அனுபவிக்கின்ற அல்லது அந்த ஈட்டுகின்ற அளவை நிர்ணயிப்பது கால தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கால தத்துவம் தான் நம்ம நமக்கு எந்த செயல் எப்ப நடக்கணும்னு நிர்ணயிப்பது இந்த கால தத்துவத்தை கொண்டுதான் பெருமான் இதை செய்யணும். இந்த இறந்த காலம் அப்படிங்கிறது இதுவரை நம்ம அனுபவித்து கழிந்த அளவு. இது ஏற்கனவே அனுபவிச்சு நம்ம கழிந்த அளவை இறந்த காலம் சொல்றோம். நிகழ்காலம் அப்படிங்கிறது தற்போது அனுபவிக்க உள்ளது. இப்ப நம்ம என்னத்தை அனுபவிக்க போறோமோ அதை நிகழ்காலத்துக்கு சொல்றோம். எதிர்காலங்கிறது இனிமேட்டு நமக்கு புதிதாக வர இருக்கக்கூடிய அந்த வினையை எதிர்காலம் நம்ம சொல்றோம். அப்ப இது போல இந்த கால தத்துவம் இப்படி இதுக்காகத்தான் பெருமான் வச்சிருக்காங்க. எந்தெந்த செயல் எந்தெந்த காலத்துல நடக்கணுங்கிறத பெருமான் நிர்ணயம் செய்து வைத்திருப்பது இந்த கால தத்துவத்துலதான். அதுதான் இந்த கால தத்துவத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி.
அப்புறம் இந்த கால தத்துவத்துக்கு அடுத்து நம்ம பார்க்கறது நியதி தத்துவம். நியதி அப்படின்னா அது மன்னன் ஆணை போல வினை பயன்களை நமக்கு நியமித்து நிறுத்துவது. எதை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்றது நியதி. இப்படிதான் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறது நியதி. அது நியதி தத்துவம். அதனால அது மன்னனுடைய ஆணை போல இருந்து நமக்கு அது நிகழ்விக்கும். எந்த செயலையும் நியமித்து நமக்கு வினை பயன்களை நியமித்து நிறுத்துவது. அதான் நியதி தத்துவம். நியதி என்பது வினை பயன். வினை பயன் அப்படிங்கிறது நாம செய்து வைத்திருக்க நல்வினை தீவினை. அதை செய்யும் போது நல்வினையாகவும் தீவினையாகவும் செய்வோம். நம்ம இங்க பூமியில செய்யும் போது நல்வினையாகவும் தீவினையாகவும் செய்வோம். அது மேல போய் பதிவாகும் போது புண்ணியமாகவும் பாவமாகவும் பதிவாகும். அப்ப நல்வினை புண்ணியமாகவும் தீவினை பாவமாகவும் வரும். திரும்ப அதுக்கு நமக்கு பயன் தர வரும்போது புண்ணியம் இன்பமாகவும் பாவம் துன்பமாகவும் வரும். ஏன் நம்ம புண்ணியம் நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கிறத வச்சு அனுபவிக்கிற இன்பமா துன்பமாகிறத வச்சு நம்ம செய்திருப்பது பாவமா புண்ணியமான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இங்க நாம செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நல்வினை தீவினை இதனுடைய பயனாக வருவது இன்பமும் துன்பமும். அதுதான் இங்க வினை பயன்களை சொல்றார். அப்ப நம்ம செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நல்வினையும் தீவினையும் நமக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் வருது. அது எப்படி வரணும் அப்படிங்கிறத வினை பயன்களை நியமித்து நிறுத்துவது. நியமித்துனா அதுதான் இந்த தத்துவத்தை கொண்டுதான் பெருமான் இந்த நேரத்துல இப்ப இன்பம் எவ்வளவு அளவு துன்பம் எவ்வளவு அளவு அப்படிங்கிறத நியமித்து நிறுத்துவது. இது எது போல அப்படின்னா மன்னன் ஆணை போல அது நடந்தே தீரும். நம்ம என்ன பண்ணாலும் பெருமான் என்ன அந்த நியதி தத்துவத்துல வச்சிருக்கானோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். அதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம என்னதான் பண்ணாலும் அதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அதுதான் நமக்கு இந்த நியதி தத்துவத்துல பெருமான் நமக்கு சொல்லக்கூடியது. அது மண் போல இருந்து அந்த வினை பயன்களை நமக்கு நியமித்து நிறுத்துவது. கண்டிப்பா அது ஊட்டியே தீரும் வினைய. இந்த நியதி தத்துவத்துல பெருமான் இந்த பிறவில நம்ம எதை எதை அனுபவிக்கணும்னு வச்சிருக்கானோ அதை எல்லாத்தையும் இந்த நியதி தத்துவத்துல தான் வச்சிருப்பான். எந்த காலத்துல அனுபவிக்கணுங்கிறத கால தத்துவத்துல, எதை அனுபவிக்கணுங்கிறத இந்த நியதி தத்துவத்துல. அப்ப எதை அத வினை பயன்கள். அப்ப இன்பமா துன்பமா எதை நம்ம அனுபவிக்கணுங்கிறத இந்த நியதி தத்துவத்துல பெருமான் வச்சிருப்பான். அத வினை பயன்களை அதை நியமித்து நிறுத்துவது இந்த நியதி. அது எது போல அப்படின்னா மன்னனுடைய ஆணை போல. மன்னன் ஒரு ஆணை வச்சானா அது கண்டிப்பா நிகழ்ந்தே தீரும் இல்லையா? அதனால அது மன்னனுடைய ஆணை போல அது நியதி தத்துவம் அப்படிங்கிறத சொல்ற. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கலை தத்துவம். கலை அப்படின்னா கழித்தல் அப்படின்னு பேரு இல்லையா? கழித்தல் அப்படின்னா நீக்குதலும் செலுத்துதலும். நீ அத கலை தத்துவம்னு சொல்றோம். அப்ப இந்த கலை தத்துவத்தை பெருமான் கூட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு செயல்பாடுகளே வரும். கலை அப்படிங்கிறது
கலை தத்துவம் அப்படிங்கிறது கழித்தல். கலை தத்துவத்தை பெருமான் எதுக்கு கூட்டுறான் அப்படின்னா, கழித்தல்ல நீக்குதலும். கொஞ்சம் கிளர் அடிக்குதுங்க ஐயா. ஐயா ஐயா அந்த டியூப்லைட்டோட வெளிச்சம் இருக்குல்ல, எழுத்து தெரியுறாங்க. அந்த டியூப்லைட்டோட வெளிச்சம் வந்து ஒரு மாதிரி மறைக்குது சாமி, வேற ஒண்ணும் இல்ல. போர்டு எல்லாம் கவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அப்புறம் எடுக்க மாற்றம் வைக்க முடியாது. பாருங்க, நீங்க பின்னாடி இருந்து பாருங்க, கேமராக்கு பின்னாடி இருந்து பாருங்க. ஆமா கிளார் அடிக்குது. கொஞ்சம் மேலேயும் கீழே அசைச்சு பாருங்க. போர்டு எதுவும் செய்ய முடியாது, நம்ம கேமரா ஒன்னா ரோல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்கய்யா. அது இல்லாம நெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு சாமி. அப்படிங்களா? ஆமா, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி போடுங்க. கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி போடுங்க. இப்ப போடுங்க. அதான் வைஃபை வேணும், நல்ல ஒரு இன்டர்நெட் இருக்கணும். ஆன் பண்ணுங்கய்யா, கேமரா ஆன் பண்ணுங்க. பண்ணிருக்கீங்க, தெரியுங்களா? தெரியலீங்களா? வரலீங்களே. வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு. வந்துட்டு போயிடுச்சு. விட்டுருங்க, அவ்வளவுதான். டியூப்லைட் தாங்கய்யா. இப்ப நல்லா வந்தாலும் டியூப்லைட் என்ன பண்ணுது? ஆமா, சரி, என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம. இல்லைங்க, அதுக்கு மாத்தி ஓட்டிடுறேன். ஆமா, சரி. தெரியுதுங்க. தெரியுதுங்கய்யா, தெரியுது. அந்த கலை தத்துவம் அப்படிங்கிறது, கலைன்னா கழித்தல். கழித்தல்னா அங்க என்ன நடக்குதுன்னா, நீக்குதல் ஒண்ணு நடக்குது, செலுத்துதல் ஒண்ணு நடக்குது. எதை நீக்குதல் அப்படின்னு ஐயா ஸ்ட்ரக் ஆகி நிக்குது சிவபெருமானே. கிரியா தத்துவத்தை விளக்குவது. முழுசா நீக்குமானா, முழுசா விளக்குமான விளக்காது, சிறிதுதான் நீக்கும். இந்த கலை தத்துவத்தை கூட்டினோடனே சிறிது உனக்கு அறிவு கொஞ்சம். ஆமா, அதுக்கு முன்னாடி அப்படின்னா சூனியம் போல இருந்தான், ஒண்ணுமே இல்லாம இருந்தான். சூனியம் போல இருந்த அந்த உயிருக்கு சிறிது கிரியா சக்தியை தோன்றுகிறது. அதுக்காக தான் பெருமான் இந்த கலை தத்துவத்தை கூட்டி வைக்கிறான். அந்த உயிரோட கலை தத்துவத்தை கூட்டி வைக்கிறது எதுக்குன்னா, கலை தத்துவத்தை கூட்டும் போது இந்த மலம் கொஞ்சம் வலி கொடுக்கும், மனத்தினுடைய வலிமை கொஞ்சம் கழியும். அப்படி கொஞ்சம் அந்த மலம் கொஞ்சம் நீங்கும் போது இந்த உயிர் இறைவனை நோக்கி செலுத்தப்படும். கொஞ்சம் மலை நீங்கும் போது அறியாமை நீங்குது, அறியாமை நீங்கும் போது இந்த உயிர் இறைவனை நோக்கி என்ன பண்ணி செலுத்தப்படுகிறது. அப்ப இது கிரியா தத்துவத்தை விளக்குகிறது அப்படிங்கும் போதே செயலாற்றல் கொஞ்சம் இதுக்கு வருது இந்த உயிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, சூனியம் போல இருந்தான். சூனியம் போல இருந்த உயிருக்கு சிறிது கிரியா சக்தியை தூண்டுவது இந்த கலை தத்துவம்.
கலை என்றால் கலைதல், கழித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கழித்தல்ல ரெண்டு, நீக்குதலும் செலுத்துதலும். அடுத்தது கலை தத்துவத்தை அடுத்து வித்தை. அங்க நம்ம சிவ தத்துவத்திலே வித்தை பார்த்தோம், அது சுத்த வித்தைன்னு பார்த்தோம். இங்க இருக்கிறது வெறுமா வித்தை மட்டும் சொல்றோம். வெறுமா வித்தைன்னு சொன்னா அது அசைத்து தத்துவத்தில் இருக்கக்கூடிய வித்தை தான். இப்ப அந்த வித்தை பார்ப்போம். கலையை சொல்லும்போது கிரியா சக்தியை இயக்குவது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கிரியா சக்தியை இயக்குவது, கிரியா தத்துவ இது நம்ம விளக்குதுன்னு பார்த்தோம். இந்த வித்தை வந்து ஞான சக்தியை, உயிருடைய ஞான சக்தியை விளக்குவது. ஞானம் பெறுமாறு சற்று செய்தி. என்ன ஞானம் அப்படின்னா வினையை வினை பயனை அனுபவிப்பதற்கு அந்த ஞானம். ஞானம் வந்துச்சு அப்படின்னு இல்லை, ஞான சக்தியை சற்று, இதுவும் என்னன்னா சிறிதுதான் விளக்கும். வித்தை ஞான சக்தியை சிறிது விளக்குவது. இந்த ஞான சக்தியை சிறிது விளக்கி இந்த வினை பயனை அனுபவிக்குமாறு. ஏன்னா வினை அனுபவிக்கணும்னா நமக்கு அறிவு இருந்தாதான் வினை அனுபவிக்க முடியும். அறிவு இருந்தாதான் நமக்கு இச்சை வரும், ஒரு பொருள் மேல நமக்கு விருப்பமே வரும் இல்லையா? அதனால இங்க ஞான சக்தியை விளக்குவது, வினை பயனை அனுபவிக்கும் ஞானம். அது பெருமான வழிபடக்கூடிய ஞானம் இல்லை, வினை பயனை, அந்த இன்பத்தையும் துன்பத்தையும், அந்த வினை பயன்கிறது இன்பமும் துன்பமும். அடுத்துதான் நமக்கு சொல்லக்கூடியது ஆராகம். ஆராகம், ராகம் அப்படின்னா இச்சை, ராகம் அப்படின்னா இச்சை. அப்ப இது என்னன்னா இச்சா சக்தியை விளக்குவது. இச்சா சக்தியை உண்டாக்குவது இந்த தத்துவம். எதன் மேல இச்சை அப்படின்னா உங்க வினை பயன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த பொருள்களில் இச்சை வரும். எதை நம்ம அனுபவிக்கணும் நியதி தத்துவத்துல இருக்கோ ஐயா வீடியோவே வரலீங்களா ஐயா? வீடியோ வரலீங்க ஐயா, ஆடியோ மட்டும்தான் கேக்குது.
கலை சொன்னதுல இருந்தே வரலீங்க ஐயா. இப்பதான் வருதுங்க. எதுவுமே எழுதல. இப்ப வருதாமா? வருதுங்க ஐயா. வித்தை தான் இது எழுதிட்டீங்களா? வித்தை வந்து ஞான சக்தியை விளக்குவது. ஞானம்னா பெருமான் கொடுக்குற ஞானம், பெருமானை வழிபடக்கூடிய ஞானம் இல்ல, அது வினை பயனை அனுபவிக்கிறதுக்காக இல்லையா ஞானம். அந்த வினை பயன் தான் நமக்கு இன்பமும் துன்பமும். அடுத்து நம்ம பார்க்கறது அராகம். அராகங்கிறது இச்சா சக்தியை இயக்குவது. இச்சா சக்தி, இச்சை எதன் மேல வரும் அப்படின்னா, இந்த நியதி தத்துவத்துல நம்ம எதை அனுபவிக்கணும், நம்ம வினைப்பயன் இன்பமா துன்பமா எதை அனுபவிக்கணும், இந்த நியதி தத்துவத்துல பெருமான் என்னத்தை வச்சிருக்கானோ அதன் மேல நமக்கு இச்சை வரும். ஏன்னா இச்சை இல்லைன்னா செயல் இல்லை, இச்சை இல்லைன்னா இன்பம் இல்லை துன்பமும் இல்லை. அதனால இச்சா சக்தியை விளக்குவது அராகம். இந்த அஞ்சும் காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் குருடன். இந்த ஐந்தும் இந்த ஆன்மாவுக்கு 5 சட்டைகள் போல இருந்து இந்த இச்சை, ஞானம், கிரியை மூன்றையும் செயல்படுத்த வைக்கும். ஏன் முதல்ல கலை கிரியை சொல்றாரு? கலைனாவே அது கிரியா தத்துவம் தானே. ஏன்னா முதல்ல கருவிகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெருமான் ஞானத்தை கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் இச்சையை கொடுப்பான். இதெல்லாம் அந்த வரிசையில ஆகமத்துல பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. முதல்ல கருவிகளை கொடுக்குறான், அப்புறம் ஞானத்தை கொடுக்குறான், அதுக்கப்புறம் விருப்பத்தை கொடுக்குறான். இது எல்லாமே இந்த நியதி தத்துவத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இதனுடைய விருப்பம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் இதனுடைய அறிவு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் இதனுடைய செயலும் இருக்கும். அப்போ ஒருத்தர் எப்படி செயல்படுறாங்கிறத வச்சு அவங்களுடைய வினை பயன் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடலாம். அப்ப இத 5ஐயும் பெற்றுக்கொண்ட ஆன்மாவுக்கு குருடன் என்று பெயர். அதான் பஞ்ச கஞ்சுகன்னு பேர் இந்த ஆன்மா. அப்ப இந்த 5ஐயும் பெருமான் கூட்டி வச்சதுக்கு அப்புறம்தான் இந்த உயிருக்கு இந்த போகத்தை நுகரக்கூடிய தன்மை வரும். இந்த வித்யாதத்துவம் என்ன செய்யும் அப்படின்னா, போகத்தை நுகர தகுதிப்படுத்தும். இந்த ஆன்மாவுக்கு இந்த போகத்தை நுகர்வதற்கு தகுதிப்படுத்தும். எந்த போகத்தை அனுபவிக்கணுங்கிறது மேல இச்சை வரும், எந்த போகத்தை அனுபவிக்கணுங்கிறது பற்றிய அறிவு வரும், அப்புறம் அந்த கருவிகளை கொண்டு செயல்படும். அப்ப இந்த வித்யா தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னா, ஆன்மாவை தகுதிப்படுத்தும். எதுக்கு அப்படின்னா, போகம் நுகர்வதற்கு. போகம் நுகர்வதற்கு தகுதிப்படுத்துவது. இந்த வித்தியாசத்தை கூட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த போகத்தை நுகர்வதற்குரிய தகுதியே இந்த ஆன்மாவுக்கு வரும். அதனால இந்த பகுதிக்கு போக சைத்திரு காண்டம், போக சைத்திரு காண்டம் அப்படின்னு பேர் இந்த பகுதிக்கு. போக சைத்திரு காண்டம்.
அப்புறம் அசுத்த தத்துவம்னு பேரு. அப்ப இது ஒரு டேபிளர் கலை மாதிரி போட்டோம்னா காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம் என்ன செய்யும் பார்த்தோம்னா காலம், வினை நுகர்ச்சியை வரையறை செய்யும். எவ்வளவு காலம் அந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்கணும், எவ்வளவு காலம் அந்த இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு வரையறை செய்வது இந்த கால தத்துவம். அடுத்து வினை பயன்களை, நம்ம என்ன வினை பயன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது, வினை பயன்களை நியமித்து எதை அனுபவிக்கணும் நியமனம் செய்யும். எந்த இன்பம் எந்த துன்பம் எதை அனுபவிக்கணும் நியமித்து கண்டிப்பா நம்ம அனுபவிக்குமாறு நிறுத்துவது. அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன புலம்புனாலும் அது மாறாது. ஏன்னா அது பெருமானால செய்யப்பட்டது. அவன் இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சானா அதை நியதியில வச்சுட்டானா அதுதான். இதான் தலையெழுத்துன்னு நம்ம சொல்ற பகுதி. இதுதான் இந்த தலையில அவன் எழுதி வச்சது. தலையாயவனால் எழுதப்பட்ட எழுத்து, அதனால அது தலையெழுத்து. அந்த தலையெழுத்துங்கிறத அந்த நியதி, அந்த வினை பயன்களின் நிச்சயித்து நமக்கு நிறுத்துவது. கலைங்கிறது கிரியாசக்தியை தூண்டுவது. கிரியாசக்தியை வித்தைங்கிறது ஞான சக்தியை விளக்குவது. ஆறாவதுங்கிறது இச்சா சக்தியை விளக்குவது. அப்படின்னு நம்ம இத சுருக்கமா இது எழுதி வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் அந்தந்த தத்துவம் பெருமான் எந்தெந்த தத்துவத்தை கொண்டு எதை எதை செய்யறான், இந்த கால தத்துவத்தை கொண்டு நம்ம எந்த காலத்துல என்னென்ன நுகரணும், இறந்த காலத்துல என்னென்ன முடிச்சிருக்கோம், இப்ப என்னென்ன அனுபவிக்கணும், இன்னும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பெருமான் இந்த கால தத்துவத்துல வச்சிருப்பான். இந்த நியதி தத்துவத்துல வினை பயன்களை எந்தெந்த வினை நம்ம அனுபவிக்கணும், இந்த வினை பயன்கிறது இன்பமோ துன்பமோ அதை எப்படி நம்ம அனுபவிக்கணும்னு பெருமான் அதுல நியமித்து நிறுத்தி வச்சிருப்பான். அது கண்டிப்பா நடந்தே தீருங்கிறத சொல்றாரு. அப்புறம் இந்த கலை அப்படிங்கிறது, கலை தத்துவம் அப்படிங்கிறது, அது கலை தத்துவம் அந்த உயிருக்கு அந்த கிரியாசக்தி ஏற்படுது இல்லையா, அது கலைகள். அப்ப அந்த கழித்தலும் செலுத்துதலும். அப்ப மலத்தை கழித்து கொஞ்சம் மலத்தினுடைய ஆற்றல் குறையும் கலை தத்துவத்தை கூப்பினோடனே. அதுக்கப்புறம் அதனுடைய கிரியாசக்தி விளங்கும். அதனாலதான் கலை என்பது கிரியாசக்தி விளக்குவது. வித்தைங்கிறது ஞான சக்தியை இயக்குவது. அராகங்கிறது இச்சா சக்தியை விளக்குவது. இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் உலக அராகம், உலகத்தை நோக்கி செலுத்தக்கூடிய அராகம் தான். பெருமானை நோக்கி செலுத்தக்கூடியது இது எதுவுமே இல்லை. ஏன்னா தத்துவங்களை எல்லாம் கடந்துதான் பெருமான் இருக்கான். அதனால இந்த தத்துவத்துக்குள்ளார ஆட்பட்டு இருக்கக்கூடியவங்க நாம. அந்த தத்துவத்துக்குள்ளார இருக்கிற நம்ம ஓய்வு பெறுவதற்காக தான் பெருமான் இந்த தத்துவங்களையும் நம்ம கூட கூட்டுறான்.
இப்ப இந்த 5 சட்டைகளையும் மாட்டிக்கொண்ட இந்த ஆன்மாவுக்கு தான் குருடன் பேர். இந்த 5 சட்டைகளையும் மாட்டிக்கொண்ட ஆன்மாவுக்கு குருடன். குருடன்கிறது ஆன்மாவை குறிப்பது. இதுக்கு பஞ்ச கஞ்சுகன். கஞ்சுகம்னா சட்டை. இந்த 5 சட்டையும் மாட்டிட்டான். இப்ப இதை மாற்றினோடனே தான் இவன் வினை நுகர்வதற்கு தகுதி பெறுகிறான். வினை நுகர் தகுதி பெறுகிறான். இங்கதான். அதனாலதான் இந்த தத்துவங்களுக்கு பேரு வித்யா தத்துவம். வித்தை. வித்யானாவே அறிவு. அப்ப வித்யாங்கிறது 3 இச்சை. முதல்ல கிரியை கூட்டுறாரு. கிரியை, ஞானம், இச்சை. இந்த முறையில தான் பெருமான் நம்ம கூட்டுறாங்கிறத காட்டுறாரு. அப்ப இந்த இதுலதான் இவன் போகத்தை நுகர்வதற்கு தகுதியான எல்லா பொருட்களையும் இந்த தத்துவத்துலதான் அவன் பெறுகிறான். இதுதான் நமக்கு இது வித்யா தத்துவத்தில் நமக்கு சொல்றாரு. இப்ப வித்யா தத்துவங்கள் 7. வித்யா தத்துவங்கள் 7 என்னன்னா மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், பூருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7. இந்த நியதி தத்துவத்துலதான் அவன் என்ன சாதி, என்ன குலம், எவ்வளவு ஆயுள், என்ன போகம், எவ்வளவு உயர்வு, எவ்வளவு தாழ்வு, எவ்வளவு பெருமை, எவ்வளவு செல்வம், எவ்வளவு வறுமை, இதெல்லாம் நியமிக்கிறான் பெருமான். எந்த சாதியில பிறக்கணும், எந்த குலத்துல பிறக்கணும், எந்த ஆயுள், எவ்வளவு ஆயுள் இருக்கணும், எவ்வளவு போகம் இருக்கணும், எவ்வளவு உயர்வு அல்லது தாழ்வு, எதுல பெருமை, எவ்வளவு செல்வம், எவ்வளவு வறுமை அப்படின்னு எல்லாம் பெருமான் அதெல்லாம் நியமிச்சு வைக்கிறான். அத வகுத்தல். அதனாலதான் பெருமான வகுத்தான்னு சொல்றோம். பெருமான் இதெல்லாம் வகுத்து நம்ம கொடுக்கறதுனால அவனுக்கு பேர் என்னது? வகுத்தான் அப்படிங்கிறது பெருமானுக்கு பேர். வகுத்தான்ங்கிறது பெருமானுடைய பேர். இப்படியெல்லாம் பெருமான் நான் செய்த அந்த வினை நல்வினையா தீவினையா பாவமா, அப்ப அதனுடைய பலன் பாவமா புண்ணியமா போய் எப்போது வருமோ, எந்த பிறவியில வரும் அப்படின்னு பெருமான் எல்லாத்தையும் நியமித்து வைத்திருக்கிறான். அதான் நியமித்து நிறுத்துவது. அதனாலதான் அவன் பேரே பகுத்தான். எந்த சாதியில பிறக்கணும், எந்த குலத்துல பிறக்கணும், எவ்வளவு ஆயுள் இருக்கணும், எவ்வளவு போகம், எவ்வளவு உயர்வு, தாழ்வு, பெருமை, செல்வம், வறுமை, இது எல்லாம் தான் தலையெழுத்தா பெருமான் நமக்கு வைக்கிறான்.
மீண்டும் ஒரு முறை அசுத்த மாயை பார்க்கலாம். அசுத்த மாயை, அசுத்த மாயிலிருந்து மாயை தோன்றுகிறது. இது காரண மாயை, இது காரிய மாயை. இந்த மாயையிலிருந்து காலம், நியதி, கலை, இந்த மூன்றும் தோன்றுது. கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து ஆராகம் தோன்றுகிறது. இந்த 5 பேரும் சேர்ந்தா புருடன்னு பேரு. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7 தத்துவங்களும் இந்த அசுத்தமாயுடைய தத்துவங்கள். இதுக்கு பேரு வித்யா தத்துவங்கள். வித்யா தத்துவங்கள். இப்ப கேட்டா சொல்ல தெரியும். வித்யா தத்துவங்கள் எத்தனை அப்படின்னா 7. எதெல்லாம் வித்யா தத்துவம்? மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், புருடன். இது எல்லாம் இந்த 7 வித்யா தத்துவங்கள் அப்படின்னு பேரு. அப்ப இந்த வித்யா தத்துவத்தை இயக்குபவர் யாரு அப்படின்னு தெரியணும். வித்யா தத்துவங்களை இயக்குபவர் யார் அப்படின்னா அட்ட வித்யேஸ்வரர். அட்ட வித்யேஸ்வரர்கள். அதுல தலைமை உடைய அனந்தேஸ்வரர். அனந்தேஸ்வரர் தான் இதை இயக்குறாரு. இவர் யார் அப்படின்னா சிவ தத்துவங்களுக்கு கூடிய மிக புண்ணியம் செய்த ஆன்மா. மிக உயரிய ஆன்மாவுக்கு பெருமான் இந்த பதவியை கொடுக்குறான். இது பெருமானால செய்யப்படாததுனால, ஆள் வச்சு பெருமான் செய்யறதுனால இதுக்கு பேர் பரம்பரா சிருஷ்டி. இந்த தத்துவங்களை கூட்டினதுக்கு அப்புறம் தான் ஆன்மாவுக்கு இந்த போகத்தை நுகரக்கூடிய தன்மை கிடைக்குது. அதனால இதுக்கு பேரு போக சயித்திரு, தகுதிப்படுத்துவது. போக சயித்திரு காண்டம் அப்படின்னு பேரு. இந்த அனந்தேஸ்வரருக்கு அனந்த தேவரும் ஒரு பேர் இருக்கும். அனந்த தேவர். இந்த கால தத்துவம் வினை அனுபவிக்கின்ற ஈட்டுகின்ற அளவை நிர்ணயிப்பது. நம்ம எவ்வளவு அனுபவிக்கணும், இல்ல எவ்வளவு புதுசா ஈட்டணும் அப்படின்னு சொல்றது கால தத்துவம். அங்க யார் எந்த வினையை அனுபவிக்கணும், எவ்வளவு அனுபவிக்கணும், எப்படி அனுபவிக்கணும், எவ்வளவு அனுபவிக்கணும், எவ்வளவு காலம் அனுபவிக்கணுங்கிறது கால தத்துவம். எதை எதை அனுபவிக்கணுங்கிறது நியதி தத்துவம். அதற்கு தேவையான கிரியா சக்தியை தூண்டுவது கலை, ஞான சக்தியை தூண்டுவது வித்தை, இச்சாசக்தியை தூண்டுவது அராகம். இந்த இச்சை இந்த 3 தான் செயல்படாம இருக்குது. நம்ம கேவல நிலைன்னு சொல்லக்கூடிய நிலையில, கேவல நிலையில இந்த கேவல நிலைனாவே என்னன்னா
ஆன்மாவுடைய அறிவு, இச்சை, செயல் மூன்றும் இல்லாத நிலைதான் இந்த கேவல நிலை. பெருமான் இந்த தத்துவத்தை நமக்கு கூட்டினோன்னே நம்ம வரக்கூடிய நிலைக்கு சகல நிலை பேர். அப்ப இந்த சகல நிலைக்கு வந்த இந்த உயிருக்கு பெருமான் இந்த தத்துவங்களை எல்லாம் கூட்டினோடனே இந்த ஆன்மா இந்த சகல நிலைக்கு வந்திருக்கு. இந்த சகல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கலை தத்துவத்தை பெருமான் கூட்டினதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு செயல் வருது. வித்தையை கூட்டினதுக்கு அப்புறம் தான் அறிவு வருது. ஆராயத்தை கூட்டினதுக்கு அப்புறம் தான் இச்சை வருது. அப்ப சகல நிலையில உன்னுடைய அறிவு, இச்சை, செயல்லாம் சிறிது. பெருமான் அதெல்லாம் மூன்று தத்துவத்தையும் கூட்டினோடனே உனக்கு என்ன பண்ணுது? சிறிது அறிவு, சிறிது இச்சை, சிறிது செயல் எல்லாம் விளங்குது. எதை நோக்கி அப்படின்னா உலகத்தை நோக்கி. இப்படி எல்லாம் தான் பெருமான் நமக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்கான். பெருமான் இப்படி எல்லாம் இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம கூட கூட்டி வச்சுதான் நமக்கு அறிவு வர மாதிரி இந்த செயல்லாம் நமக்கு அறிவீச்சை செயல் விளங்குற மாதிரி செய்திருக்கான். இந்த அறிவீச்சை செயல் எல்லாம் அவனை நோக்கி இருக்கணும். இப்ப நம்மளுடைய விருப்பம் எல்லாம், நம்மளுடைய அராகம் எல்லாம் உலக அராகமா இருக்கு. அது சிவ அராகமா ஆகணும். அப்புறம் அந்த ஞானம் உலக ஞானமா இருக்கு, அது சிவஞானமா மாறணும். இந்த கிரியை உலகத்தை நோக்கி இருக்கு, அந்த கிரியையும் பெருமானை நோக்கி செய்யக்கூடிய கிரியையா ஆகணும். அப்ப அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு அனுபவம் வரணுங்கிறதுக்காக தான் பெருமான் இதை எல்லாத்தையும் கூட்டுறாரு. அப்ப இவன் இந்த அறிவை கொண்டு இந்த இச்சையால அவன் அறிவை கொண்டு இச்சித்து அவன் செயலை செய்வான். செயல் செய்யும் போது ஒவ்வொன்றையும் செயலும் செய்ய செய்ய அவன் நிலையாமைதான் உணர்வான். எதுலையுமே அவனால திருப்தி அடையவே முடியாது. எதுவுமே அவனுக்கு நிறைவை தராது. எல்லாத்துலயுமே அவன் நிலையாமையை தான் உணர்வான். நிலையாமையை உணரதான் பெருமானை அடையணுங்கிற வேட்கையும் விருப்பமும் அவனுக்கு ஏற்படும். அப்ப அதுக்கு முதல்ல அவன் இந்த உலகத்தை நோக்கி பெருமான் இருக்கிறான். அந்த உலகத்தை நோக்கி செலுத்துறதுக்காக கொடுக்கிற கருவிகள் தான் இந்த கருவிகள் எல்லாம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த அசுத்தம் இந்த வித்யாதத்துவங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுல இன்னைக்கு இந்த வித்யாதத்துவங்களை நம்ம பார்த்திருக்கோம். இந்த அளவுல இன்னைக்கு நம்ம வகுப்பு நிறைவு செய்து மீண்டும் ஆன்ம தத்துவங்களை அடுத்த வகுப்புல நம்ம சிந்திப்போம். தெரிஞ்சுக்கணும். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியாரவர் மாண்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரைகள் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் கண்டதைக்கோ விஞ்ஞானுபானுவாகி உயிலாரும் புழல் திருவாவடு துறைவாழ் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோள் திருமரபு நீலோடி தழைக மாது. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற கரெக்டாம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு உண்மை விளக்கம் என்கிற பகுதியை பகிர்ந்து வருகிறார்கள். அதில் 6 தத்துவம் என்று வழங்கப்படுகிற தத்துவங்களை நமக்கெல்லாம் கரும்பலகிலே நம்மோடு விளக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். இணையதள அந்த சரியாக காணொலி காண இயலாத ஒரு சூழலும், ஐயா அவர்கள் அடுத்த முறை வரும்போது அந்த டெலகிராம்ல போர்டு இருக்குங்க இல்லையா, அதுலேயே நம்ம நார்மல் போர்டு இருக்குங்க டெலகிராம்ல, அந்த போர்டை எடுத்து நம்ம அப்படியே குறிப்பா எடுத்து சொல்லலான்றது நல்லதானுங்க. ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டாம்னு நினைக்கிறேங்க ஐயா. சிவாயனம் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா இருக்கீங்களா? கொஞ்சம் முன்னாடி ஏற்பாடு பண்ணிக்கலாம். நானும் கொஞ்சம் வெளில போயிட்டு ஐயா போதும். இல்ல நம்ம என்னன்னா
ஐயா நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்கய்யா. அந்த டெலகிராம்ல ஒரு போர்டு ஓப்பன் பண்ணிக்கங்கய்யா. சரிங்க. அதிலேயே குறிப்பெடுத்து வச்சு நம்ம அப்படியே கையில நீங்க ஜூம் பண்ணி காமிச்சீங்கன்னா எல்லாம் தெரியும். சரிங்க. அடியார்கள் மட்டும் குறிப்பெடுக்க வைங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க போய் போர்டாண்ட போயிட்டு வந்துட்டு வரங்காட்டியும் நேரம் பிடிக்குது பாருங்க. அப்படியே ரொம்ப லாங் டைம் ஆகுது. சரிங்க. ஆமா, ஆமா. நல்லா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஐயா வீட்ல வைஃபைங்களா? எப்படிங்கய்யா இது? இல்லைங்க. இதுல மொபைல் மொபைல் டேட்டான்னோனே ஒரு 15 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த வீடியோ மங்க ஆரம்பிக்குது. அதாவது கொஞ்சம் டல் ஆகுதுங்கய்யா. புரியுதுங்களா? ஆமா, ஆமா. அதுக்காக நல்ல வைஃபை சிஸ்டம் இருக்கணும். நல்லதுங்கய்யா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்த முறை நான் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஒரு 15 நிமிஷம் முன்கூட்டியே வந்து தயார் பண்ணிக்கலாம். சரிங்க. ஆமா. சிவா. அன்பர் பெருமக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஏதாவது பேச விரும்புறீங்களா? தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. காலத்து குறித்தும். வாங்க தமிழரசிம்மா வாங்க. தமிழரசிம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்க. ஐயா சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, கலை தத்துவம். ஆமா. அதுல வந்து நீக்குதல் செலுத்துதல் சொல்லியிருந்திருக்காங்க ஐயா. அந்த டைம்ல கொஞ்சம் இதா இருந்தது, நெட்வொர்க் ப்ராப்ளம் வருது இல்லையா? நீக்குதல் அப்படிங்கிறது மலத்தை நீக்குதல். சரிங்க ஐயா. செலுத்துதல் அப்படிங்கிறது உயிரை செலுத்துதல். நன்றிங்க ஐயா. சிவா. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சுங்க ஐயா. ஐயா நீங்க போர்டுல எழுதுறதுக்கு அந்த போர்டுல எழுதுறதுக்கு உண்டான நேரம் இருக்கு இல்லையா? அதுதான். போதும் சாமி. சிவா. இல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க அது ஸ்கிரிப்டாவோ அல்லது வந்து புத்தகமாவோ வச்சிருந்தீங்கன்னா கூட அதை நீங்க காண்பிக்கலாம். சரிங்க. பார்க்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்த முறை. சரி, நான் அப்படியே இருக்கேங்க குறிப்புலாம். ஆனா என்னன்னா சரி நீங்க போர்டு வேணும் நீங்களேன்றதுனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி. கண்டிப்பா போர்டு வேணும்னு சொன்னா இப்ப நமக்கு என்ன தொய்வு ஏற்படுது பாத்தீங்களா? இந்த இன்டர்நெட் தொய்வு ஏற்படுது. ஆமா. அதுல வந்து தெளிவா முதல்ல ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் தெளிவா அந்த போர்டு காமிக்குதுங்க. 3வது நிமிஷம் என்ன பண்ணுது, அப்படியே இதுவாகுது, டல் ஆகுது. இப்போ ஐயா பாருங்க, அருளரசு ஐயா எப்படி தெளிவா இருக்கிறாரு போட்டோல. காரணம் என்னன்னா வைஃபை இருக்கு வீட்டுல, பிஎஸ்என்எல். ஆமா. இப்போ சாம்சங் ஐயா வீட்டுல பிஎஸ்என்எல் இது இருக்கு, அந்த வைஃபை இருக்கு. அதனால தெளிவா அவங்க இன்டர்நெட் வந்து சப்ளை பண்ணிக்கிறாங்க. ஆமா. அந்த தடையில்லாத ஒரு இணையதளம் இருந்தா தான் மட்டும் நம்ம அந்த காணொலியை இது பண்ண முடியும். அதே மாதிரி நெட்வொர்க் நல்லா இருந்ததுன்னா இதுவும் நல்லா வரும். இது டவருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஆமா. சரிங்க ஐயா. இங்க நல்ல டவர்லாம் நல்லா கிடைக்குங்க. டவர் நல்லா கிடைக்குங்கய்யா. ஆமா. அது மொபைல் டேட்டான்றதுனால அது கொஞ்சம் தான் வரும். நல்லதுங்க. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்குங்களா? சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா ஆமா வாங்கம்மா, பட்டமலம் வாங்க. வித்தை எதுவுமே எதுவுமே சேர்க்கலைங்க ஐயா. சரியா தெரியலன்றாங்க பாருங்க. நடுவுல ஐயாவுக்கு வந்து வீடியோ அதுக்குதான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஐயாவுக்கு சொன்ன மறுபடியும் வந்தாரு. ஆமா. அதான் உங்களுக்கு கால் நீங்க கால் பண்ணும்போதே உங்களுக்கு மைக் எடுக்க சொல்லி நான் எடுத்து மைக் எடுத்து விட்டேன். சிவாய எழுதலைங்க நான். அதான் ஒண்ணு பண்ணலாம் ஐயா. ஸ்ரீதேவையா இது காலம் முடிதாங்க ஐயா எழுதுனேன். கலை வித்தை எல்லாம் எழுதவே இல்லை. ஆமா. ஆமா ஒண்ணு பண்ணலாங்க ஐயா. நீங்க குறிப்பு இப்போ வந்து இப்ப உங்களுக்கு அந்த மெத்தட் நான் சொல்லி தரேங்க ஐயா. சிவபெருமானே சிவா. எப்படின்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல நல்லா உட்காந்துக்குங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க உங்களை போக்கஸ் பண்ணாலும் கேமரா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எழுந்து போக வேண்டாம். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. குறிப்பெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. காலம் அதுக்கு கீழே ஒரு கோடு ஒண்ணு போட்டுங்க அப்படின்னு நீங்க வாயில என்ன பண்ணுங்க பண்ணிக்கலாம். அப்படி சொல்லுங்க ஐயா. ஏன்னா அப்பதான் அவங்க செவியில கேட்டு உள்ள வாங்கி எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். அவர் சொன்னதை கேட்டுதான் எழுதிக்கிட்டேன். போர்ட்லயே தெரியல. பாருங்க. ஆமா சொன்னது கேட்டுதான் எழுதிருக்காங்களாம். ரொம்ப ஆர்வமா தான் இருக்கிறாங்க அம்மா. சிவாயனம். சிவா. அடுத்த முறை முயற்சி பண்ணுவோம். இது ஒரு முன்முயற்சி தான். சரிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா.
சரிங்க. சிவாயனம், 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 சிவாயனம். ஏதோ அற்புதம், அற்புதம், சந்தேகம் அற்புதம். சந்தேகம் ஏதாவது உயர்ந்தது இருக்கா மக்கள்? எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள் தான். காலம் ஐயா, இந்த கால தத்துவத்துக்கு கீழ வரக்கூடிய அனந்தேஸ்வரர் சொன்னீங்கல்ல, ஆமா. அது 8வது தத்துவங்களா? 7வது தத்துவங்களா? அனந்தேஸ்வரர் தான் அந்த தத்துவத்தை செலுத்துறவர். ஆஹா. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன்கிற அந்த ஆமா, 7ஐயும் செலுத்துறவர் வந்து அனந்தேஸ்வரர். ஆமா. அவருதான் இயக்குவார். அதுக்கு கீழ தான் காலம் வருதுங்களா ஐயா? மாயைக்கு அடுத்து காலம்ங்க. ஓஹோ! சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். அந்த காலங்கிறது தான் நமக்கு என்னென்ன காலத்துல என்னென்ன நடைபெறணும்ன்றதை சாமி வச்சிருப்பார். ஒண்ணும் இல்லைங்கய்யா. இப்போ முதல்ல நாதம், பிந்து போட்டீங்கல்ல. நாதம், பிந்து அப்புறம் ம். சொல்லுங்க. நாதம், விந்து, சதாசிவம், ம். மகேஸ்வரம், சுத்த வித்தை. சுத்த வித்தை. இது 5 அப்படியே நிக்குது இல்லைங்களா? ஆமா. 6வதா என்ன சொல்றீங்க? அது சிவ தத்துவம் 5. அது 5ம் சரிங்க, வேற பார்ட். சரிங்க, சரிங்க. அத அது விட்டுருங்க. அது ஆமா. சுத்த மாயையிலிருந்து தோன்றுவது. இப்ப இன்னைக்கு நம்ம அ பார்த்ததெல்லாம் அசுத்த மாயையிலிருந்து ஆ தோன்றுவது. அசுத்தமாய். அசுத்தமாய்க்கு அனந்தேஸ்வரர் தான் பொறுப்புனீங்க. ஆமா. அனந்தேஸ்வரர் தான் இயக்குவார். அவரை தான் சுவாமி இங்க வச்சிருக்கார் தலைமையா. ஆஹா. இந்த அனந்தேஸ்வரர் தான் இந்த அசுத்த மாயை இயக்குறவரு. அனந்தேஸ்வரருக்கு அந்த அனந்தேஸ்வரர் கீழ தான் வருதுங்களா அந்த மாயைன்றது? ஆமா. சரிங்க. அப்ப மாயை வந்து எத்தனையா பிரியுதுங்கய்யா? காலம், நியதி. மாயை, காலம், நியதி, கலைன்னு 3 பகுதியா பிரியுது. ம். அந்த கலையிலிருந்து வித்தை, அராகம், புருடன் அதுல இருந்து தோன்றுவது. ஆமா. கலையிலிருந்து தோன்றுவது. அது சொல்லப் போனா காலம் அந்த கலை, வித்தை, அராகம் 3ஐயும் ஒண்ணாதான் வைக்கணும். ஆனா ம், ம். புரியாதுங்கிறதுனால இப்படி வச்சிருக்காங்க. தனித்தனியா ஓ! அறிவு, இச்சை, செயல்ங்கிறது தனித்தனியா பெருமான் இயக்கலாம், செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது புரியறதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. அதான், அதான், அதான். இப்ப காலத்துக்கு கீழ தாங்கய்யா அந்த கணம், நியதி. காலைக்கு நியதி. அப்புறம் அங்க கணம்னு காலத்துல இருந்து சொன்னீங்க, துடி சொன்னீங்க. கணம், துடி, கணம் நாழிகை. கணம் துடி நாளிகைனா காலத்துல அதாவது நம்ம கணக்கிடுறோம்ல, ஒரு கணம், ஒரு ஆமா, துடி, ஒரு நாளிகைன்னு கணக்கிடுறோம்ல, அதெல்லாம். ஆமா, ஆமா, ஆமா. இத்தனை நாளிகை உங்களுக்கு இந்த துன்பம் இருக்கும், இத்தனை நாளிகை உங்களுக்கு இன்பம் இருக்கும், இத்தனை துடி இருக்கும், இத்தனை கணம் இருக்கும்னு சொல்றது. ம், ம், ம். அது காலம். அது நியதி எப்படிங்க ஆமா. பிரிக்கிறீங்க? நியதிங்கிறது உங்களுக்கு என்னதான் இதுதான் நடக்கணுங்கிறது தலையெழுத்து. அதான் தலையெழுத்து. நியதினா தலையெழுத்துனாலும் ஒண்ணுதான். ம், ம். இதுதான் நடக்கணும் உங்களுக்கு அப்படின்னு வச்சிருப்பான். நியதி அது வச்சிருப்பாங்க. என்ன? ஆமா, அதுதான் தலையாயவனால் எழுதப்பட்ட எழுத்துன்னு சொல்றோம். ஆமா, தலையெழுத்து. ஆமா. அந்த அப்புறங்கய்யா நியதிப்படி காலம், தான் நியதி இன்னொன்னு எல்லாத்துக்கும் பிரிச்சீங்களே, கலையா? காலம், நியதி, கலை. கலை எப்படிங்க பிரிக்கிறீங்க கலைய? கலை மாயையிலிருந்தே தோன்றுவது. ம், சரிங்க. காலமும் மாயையிலிருந்து தான் தோன்றுது. ம், நியதியும் மாயையிலிருந்து தான் வைக்கிறான். ம். கலையும் மாயையிலிருந்து வைக்கிறான். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கலையிலிருந்து பிரியுது. கலை எத்தனையா பிரியுதுங்கய்யா? கலை, வித்தை, அராகம், பொருடன் 3ஆ வருது. கலையிலிருந்து ஆ. வித்தை, வித்தையிலிருந்து அராகம். அராகத்திலிருந்து புருடன். அராகத்திலிருந்து புருடன் இல்ல, இந்த 5ம் சேர்ந்தது புருடன். ஆ எந்த 5ங்கய்யா? இந்த காலம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம்ங்கிற 5ம் சேர்ந்தது புருடன். ஆ அற்புதங்க, அற்புதங்க. அந்த சிவ 5 சிவா. அந்த 5 சட்டையும் போட்டுக்கிறதுனாலதான் இவனுக்கு பேரு பஞ்ச கஞ்சுகன் அப்படின்னு பேரு. பஞ்சதஞ்சிகன். இதுதான் முதல்ல கிராஃபா போட்டீங்க. இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சதுங்கய்யா. ஆஹ் இது வரைக்கும் அழகா எழுதிட்டீங்க. நல்லா புரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இந்த மங்களா தெரிய ஆரம்பிச்சது. பார்த்தோம். ஆமா. சரிங்கய்யா. போதுங்கய்யா. இதுவே போதும் சாமி. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். ஐயா முடிச்சிடலாங்க ஐயா. உம் சிவா, திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் சித்தாந்த சைவம் என்ற தலைப்பின் கீழே உண்மை விளக்கம் என்கிற பகுதியை சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து சித்தாந்த ரத்னம் சிவ ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய புன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவ நிலையில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வணக்கம்.